இன்றைக்கி ஒன் டே ஒன் சம்மில் காஸ்ட் ஷீட் தான் பார்க்க போகிறோம். இன்டர் காஸ்டிங் சிஏல காஸ்ட் ஷீட் 6th சாப்டர். ஸோ ஃபஸ்ட்டு காஸ்ட் ஷீட்டோட ஃபார்மேட் மட்டும் ஒன்ஸ் பார்த்துடலாம். ஸோ இது நம்ம ஞாபகம் தான் வச்சுக்கணும். ஈஸியாக இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஒரு பொருளை ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா ஸோ நமக்கு ரா மெட்டீரியல்ஸ் ஃபஸ்ட்டு வேணும். ஒரு 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 ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோன்னா ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம்டு தான் ரா மெட்டீரியல் கன்சியூம்டு. ஸோ அது எப்படி எடுக்கலாம்னா, ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ இருந்ததுன்னா அது ஓப்பனிங் ஸ்டாக்கில் ஆட் அடிஷன்ஸாக பர்ச்சேஸ், அது கூட ஏதாவது ரா மெட்டீரியல் ஆட் பண்ணியிருக்கோமா இல்லை புதுசாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமா அதை ஆட் பண்ணிக்கணும். அண்ட் தென் லெஸ் க்ளோசிங் ஸ்டாக், அந்த இயர் எண்டில் எவ்வளோ ரா மெட்டீரியல் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இது நெக்ஸ்ட் இயரோட ஓப்பனிங் பேலன்ஸ், ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் அப்படி மாறிடும். ஸோ இது மூணும் ஃபஸ்ட்டு டைரக்ட் மெட்டீரியல். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், எம்ப்ளாயீஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ டைரக்ட் எம்ப்ளாயீஸ், லேபர் காஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு சில எக்ஸ்பென்சஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ என்னென்ன எக்ஸ்பென்சஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே டைரக்ட், லைக் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃப்ரைட்டு, அதெல்லாம் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அடுத்தது ப்ரைம் காஸ்ட். ஸோ இது 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 மூணு தான் டைரெக்டாக இம்ப்ளிகேட் ஆகுது. பாக்கி எல்லாமே சம்வேர் சம்ஹவ் இட் ரிலேட்ஸ் டு த ப்ரொடக்ஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஒன் ஃபேக்ட்ரி ஒர்க்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ். ஸோ நம்ம அந்த அமௌண்ட் ஆட் பண்ணி கண்டுபிடிக்கிறது கிராஸ் ஒர்க் காஸ்ட். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது வி வில் ஹாவ் சம் ஒர்க் இன் ப்ராக்ரெஸ். ஸோ ஒரு பாதி நிலையில் ஏதாவது ஒரு ப்ராக்ரெஸில் இருக்கும். ஸோ தட் வி ஹாவ் டு ஆட். அண்ட் தென் அதே மாதிரி இயர் எண்டில் இல்லைனா மந்த் எண்டில், ஒரு மந்த்துக்கு எடுக்க போகிறோன்னா மந்த் எண்டில், இல்லை ஒரு இயர் எடுக்க போகிறோன்னா இயர் எண்டில் வேறு ஏதாவது க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரெஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இதெல்லாமே ஒர்க்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ரி காஸ்ட். அடுத்தது சப்போஸ் அதில் ஒரு குவாலிட்டி செக் பண்ணுறாங்க, இல்லை அது ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக அதில் ஏதாவது ஒரு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸ், தட் இஸ் ரிலேட்டிங் டு ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி. ப்ரொடக்ஷன் டீமில் ரிலேட்டடாக ஏதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ் இருந்தால் அது. அதுக்கப்புறம் நம்ம சப்போஸ் ஏதாவது அதோட பை ப்ராடக்டோ இல்லை ஸ்க்ராப்போ ஏதாவது சேல் பண்ணுறதுல நமக்கு அமௌண்ட் இன்கம் எதுவும் ரிசீவ் ஆச்சுன்னா அதை லெஸ் பண்ணிக்கணும். அண்ட் தென் ப்ரைமரி பேக்கிங் காஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைமரி பேக்கிங் காஸ்ட் அப்படின்னா, இப்போ பேஸ்ட் இருக்குது இல்லையா, பேஸ்ட்டுக்கு வர கவர் ப்ரைமரி பேக்கிங். ஸோ அது இல்லாமல் அந்த பொருளை யூஸ் பண்ண முடியாது. தட் கைண்ட் ஆஃப் பேக்கிங் ஆல் வில் பி ஆடட் இன் தி ஒர்க்கர் ஃபேக்ட்ரி காஸ்ட். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அது கூட ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு கூட்ஸ். ஸோ ப்ரீவியஸ் மந்த்தோ ப்ரீவியஸ் இயர்லேயோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஏதாவது இருந்துதான். அதுக்கப்புறம் லெஸ் க்ளோசிங். இது ரெண்டையும் பார்த்தாவே காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் லைக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ், மார்க்கெட்டிங், செல்லிங் ஓவர் ஹெட்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ், இதெல்லாமே அதர் ரிலேட்டட் ஓவர் ஹெட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட் கொடுக்கறது, இல்லை மார்க்கெட்டிங் அட்வர்டைஸிங்காக நம்ம ஏதாவது ஒன்று செலவு பண்ணுறது, சேல்ஸ் பர்சனுக்கு பே பண்ணுறது, டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஏதாவது டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா இதெல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ். ஸோ அந்த அமௌண்ட்டெல்லாம் ஆட் பண்ணாவே நமக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்துடும். அது கூட நம்ம ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆட் பண்ணோம் அப்படின்னா we will get the sales amount. ஸோ இதுதான் காஸ்ட் ஷீட்டோட ஃபார்மேட். ஸோ நம்ம இதில் ப்ராக்டிக்கலாக ஒரு சம் பார்த்துடலாம். மேபி நம்ம ப்ராக்டிக்கல் சம் ஃபஸ்ட்டு சம்மை பார்த்துடலாம். ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த புக் ஆஃப் ஆதர்ஸ் மேனுஃபேக்சரிங் டேட்டா ஃபார் த மந்த் ஆஃப் ஏப்ரல். நான் சொன்னாலே இது ஒரு மாதத்துக்கான டேட்டா கொடுத்துருக்காங்க. டைரக்ட் லேபர் காஸ்ட் கொடுத்துருக்காங்க ஆஃப் பீயிங் 175% ஆஃப் ஒர்க்ஸ் ஓவர் ஹெட்ஸ். அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் எக்ஸ்க்ளூடிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ். அவன் என்ன சொல்லியிருக்காங்க, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் கொடுத்துருக்காங்க விச் இஸ் 56,000. அதுக்கப்புறம் சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க லைக் ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஃபினிஷ்ட் கூட்ஸ் ஆஃப் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங். அதே மாதிரி செல்லிங் எக்ஸ்பென்சஸ், ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், சேல்ஸ் ஃபார் த மந்த், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன அப்படின்னா, ஓகே ஓரளவுக்கு பேசிக்காக எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. நமக்கு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கொடுத்துருக்காங்க. அதான் நம்ம ஃபார்மேட்டில் பார்த்தப்போ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஸோ இதெல்லாம் லைக் ஃபஸ்ட்டு டைரக்ட் மெட்டீரியல் எல்லாமே ஆட் பண்ணிட்டு அது கூட ப்ரைம் காஸ்ட்டும் போட்டு ஒர்க் காஸ்ட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பேசிக்காக காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் இருந்து ஃபினிஷ்டு கூட்ஸ் ஆட் அண்ட் ஓப்பனிங் பேலன்ஸையும் க்ளோசிங் பேலன்ஸையும் ஆட் அண்ட் லெஸ் பண்ணும்போது காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வரும்.
ஸோ ஆனால் நமக்கு இங்கே கொஷின் என்ன பண்ணிட்டாங்க, காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரிவர்சல் மெத்தடில் போகணும். ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் த மெட்டீரியல் பர்ச்சேஸ், எவ்வளோ மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் இருக்குது, ரா மெட்டீரியல் இன் பிட்வீனில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ அதை கண்டுபிடிக்கணும். அதேமாதிரி காஸ்ட் ஸ்டேட்மெண்ட், காஸ்ட் ஷீட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா ரிவர்சல் மெத்தடில் போகணும். ஏன்னா நமக்கு காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே ரிவர்ஸில் நம்ம வந்து போகலாம். ஃபஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டோட அமௌண்ட் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இங்கே காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் எக்ஸ்க்ளூடிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் இஸ் 56,000 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அதை எடுத்துக்கலாம். செகண்டு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டுக்கு முன்னாடி நம்ம அப்படியே அந்த காஸ்ட் ஷீட்டை பார்த்தோம்னாவே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ க்ளோசிங் பேலன்ஸ், ஆட் ஓப்பனிங் பேலன்ஸ். ரிவர்ஸில் போகும்போது எல்லாமே ஆப்போசிட்டாக போகுமா? ஸோ ஒன்று ஆட் பண்ணி ஒன்று லெஸ் பண்ணால் ஒரு அமௌண்ட் கிடைக்குதுன்னா, அப்போ இந்த அமௌண்ட்லேருந்து இதை ஆட் பண்ணி இதை லெஸ் பண்ணோன்னா இந்த அமௌண்ட் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ அந்த ரிவர்ஸ் பேசிஸில் போகணும். ஸோ ஆட் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் ஃபினிஷ் கூட்ஸ் அண்ட் லெஸ் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ் கூட்ஸ் நமக்கு வந்து அரௌண்ட் 57,000 கிடைக்கிது. அதே மாதிரி இங்கே வந்து எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பெருசாக எதுவுமே கொடுக்கல. காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டுக்கு அப்புறம் இருக்கிற அமௌண்ட் கொடுத்துருக்கானே, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்க்கு ரிலேட்டட் உண்டான எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்கானே தவிர இன்பிட்வீனில் இருக்க எக்ஸ்பென்சஸ் நமக்கு எதுவும் பெருசாக கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம டைரெக்டாகவே போயிடலாம். அடுத்தது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எடுத்துக்கும். ஸோ ஆட் க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் லெஸ் ஓப்பன் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபார்வர்டில் ரிவர்ஸில் எப்படி போட்டாலும் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அங்கே எதெல்லாம் ஆட் ஆச்சோ இங்கே எதெல்லாம் லெஸ் ஆகும், அங்கே எதெல்லாம் லெஸ் ஆச்சோ அதெல்லாம் ஆட் ஆகும். ஸோ ஒர்க் காஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ். ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ்க்கு அவன் தெளிவாக கொடுத்துருக்காங்க செஷனில் 175% ஆஃப் ஒர்க்ஸ் ஓவர் ஹெட்ஸ். ஸோ 17,500 into 175% which will be 10,000. அதாவது 175% தான் இந்த அமௌண்ட்டு. அப்போது 0% ஆக்சுவலாக இந்த அமௌண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு அப்படியே ரிவர்சலில் போட்டால், அதாவது 10,000 into 175% தான் 17,500. ஸோ நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படியே ரிவர்ஸில் போடுவோம். 100 divided by 175 போட்டால் 10,000 ஃபைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரைம் காஸ்ட்டுக்கு டைரக்ட் லேபர் கொடுத்துருக்காங்க 17,500. நம்ம அதை மைனஸ் பண்ணிக்கிறோம். யூஸ்வலாக ஆட் பண்ணுவோம், அது ரிவர்ஸ்னால மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி ஆட் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் அண்ட் ரா மெட்டீரியல்ஸ் அவைலபிள் வச்சு இது வந்து இந்த அமௌண்ட் தான் வந்து நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ 10,600 அண்ட் தென் ஓப்பனிங் 8,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 8,000 வரணும்னா 10,600லேருந்து எவ்வளோ வந்து போட்டால் அமௌண்ட் கிடைக்கும்? 44,500. ஓகேவா? ஸோ 33,900 + 10,600 போட்டோம்னா நமக்கு 44,500 வருது. அதுலேருந்து 8,000 மைனஸ் பண்ணோம்னாவே நமக்கு வேல்யூ ஆஃப் மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ்ட் கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து டோட்டலாக ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுது. இப்போ நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. சின்ஸ் அவங்க கொஷினில் காஸ்ட் ஷீட் கேட்டிருக்கிறதுனால நம்ம அப்படியே அந்த ஃபார்மேட் எக்ஸாக்டாக காஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டோட ஃபார்மேட்டில் வந்து ரா மெட்டீரியல் ஓப்பனிங், அதாவது நம்ம இங்கே ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணியிருக்கோம், ஓப்பனிங் ப்ளஸ் பர்ச்சேஸ்ட் மைனஸ் க்ளோசிங் தான் வந்து இங்கே 33,900 வரும். ஸோ அதுக்கப்புறம் டைரக்ட் லேபர் ஆட் பண்ணுறது தான் வந்து 51,400 வரும். அதை எக்ஸாக்டாக அப்படியே நம்ம இது ஒன்றும் இல்லை, இது அப்படியே திருப்பி ரிவர்ஸில் எழுதிட்டு காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் 56,000 கரெக்டாக வந்துருச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் கொஷினில் இங்கே கொடுத்துருக்காங்க செல்லிங் ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் சேல்ஸ் ஃபார் த மந்த் வந்து இது லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. இது ரெண்டு மட்டும் ஃபஸ்ட்டு மேஜராக எடுத்துக்கோங்க. ஸோ செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ் போட்டோம்னாவே 62,000 வந்துருச்சு. ஸோ நான் என்ன சொன்னேன், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் வந்து சேல்ஸ் அமௌண்ட்டு நான் ஃபார்மேட் பார்க்கும்போதே சொன்னேன். ஸோ சேல்ஸ் ஃபார் த மந்த் 75,000னா இந்த காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டுக்கும் இந்த 75,000க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் ப்ராஃபிட். ஸோ இந்த அமௌண்ட் வந்து அட்ஜஸ்டிங் அமௌண்ட். தேங்க்யூ.